அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் மெசேஜ் பண்ணார், ஒரு ஃபோன் பண்ணி கேட்டார், அலிம்சா இது மாதிரி இந்த உலகத்தில் அநியாயம் பண்ணுறவன், மோசடி பண்ணுறவன், ஃபித்னா பண்ணுறவன், ஃபசாத் பண்ணுறவன், அடுத்த காசு ஆட்டை போடுறவன், கொலை பண்ணுறவன், அடுத்தவனுடைய எப்படா அவன் சாய்வான் அவன் மேலே ஏறி உட்காந்து நம்ம பிரயாணம் பண்ணலாம், அவனை அடித்து நம்ம சாப்பிடலாம், அவனை ஏமாற்றலாம், இப்படியெல்லாம் இருக்கிறவன் சந்தோஷமாக சிறப்பாக வாழ்கிறான் அலிம்சா. அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறானே, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையா? அவனை அல்லாஹ் தண்டிக்க மாட்டானா? நான் தொழுகிறேன், வணங்குறேன், முன்பின்னு சொன்ன தொழுகிறேன், டெய்லி குர்ஆன் ஓதுறேன், நான் சதக்கா தான தர்மம் செய்கிறேன், சக்காத்து கொடுக்குறேன், ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறேன், உம்ரா செஞ்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு மேலும் மேலும் அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறானே. அலிம்சா இதுக்கு ஏதாவது என்ன விடிவு காலமே கிடையாதான்னு சொல்லி கேட்டார். நல்லா விளங்கி கொள்ள வேண்டும், இந்த உலகம் இத்துன்யா நம்மளுக்கு நன்மைக்கும் தீமைக்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அல்லது அதற்குண்டான நிகரான ஃபாய்தாவை நன்மையை வழங்கக்கூடிய உலகம் அல்ல இந்த உலகம். இந்த துன்யாவில் அது கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது, ஆஹிரா மறுமை நாள். அங்குதான் நியாய தீர்ப்பு நாள் வழங்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். அவன் நீதமானவனுக்கெல்லாம் நீதமானவன். நீ அவ்வளவு பேரையும் இங்கு உலகத்தில் வாழும் பொழுது அவ்வளவு பேரும் அங்கு நிற்கப்படுவோம். யாருக்கெல்லாம் மோசடி செய்தோமோ, யாரையெல்லாம் நாம் ஏமாற்றினோமோ, யாரையெல்லாம் துன்புறுத்தினோமோ அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நாம் நிற்பாற்றப்படுவோம். அங்கு தெரியும் ஒவ்வொருவருடைய நிலையும் அங்கு விசாரிக்கப்படும். அங்கு அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும். இந்த துன்யா யாரெல்லாம் இந்த உலகத்தை நம்பி இந்த உலகம்தான் வேண்டும், இந்த உலகம்தான் எனக்கு சுபோச்சனம், இந்த உலகத்தில் எனக்கு அத்தனை விஷயங்களும் கிடைக்கிறது என்று உலகம் என்று நாம் ஹவா நப்ஸோடு நாம் வாழ்வோமேயானால் இந்த துன்யாவிலேயே அவர்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய நேரமும் காலமும் அல்ல. இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழும் பொழுது இதற்குரிய மகத்தான கூலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் தர காத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுடைய பொருத்தத்தை அடைந்து நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.